அதில் அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேருக்கு. இல்லை முதுகு தண்டுவடத்தில் ஊசி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் முதுகு தண்டுவடத்தையும் புட்டம் சொல்லக்கூடிய இந்த இடங்களையும் கால் பாதம் இப்பயும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது கணிதாசி வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கால் வலியோட தான் இருப்பாங்க. சனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கால் பார்த்தையும் பார்த்துக்கணும். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. செருப்பு வாங்கி தானம் கொடுங்க. செருப்பு எப்படி அதெல்லாம் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ல கிடைச்சு சொல்லி அக்காக்கு தங்கச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. தானம்ன்றது வெளியாட்களுக்கு நீங்க தானம்னு சொல்லாம நீங்க மனசார கொடுத்தாலே போதும். சூப்பர் மேம். இப்போ நீங்க நான் தானம் தான் கேட்கலான்னு வந்தேன். செருப்பு தானம் அது ஒண்ணு போதுமா? கணிதாசிக்காக செருப்பை தானம் கொடுக்கறது, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றது, இதை தாண்டியும் யாரெல்லாம் பாத யாத்திரை போறாங்களோ இல்ல ஏதாவது கோவில்களுக்கு நடைபாதை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உங்களால ஆன ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒண்ணு நீங்க தாராளமா கொடுக்கலாம். அத மாதிரியான ஒரு அது கிரிவலம் போற இடத்துல கொடுத்தீங்கன்னா இன்னும் மோச்சம். ஏன்னா 12ஆம் இடம் தான் சூரியனோட வீடு. அதே திருவண்ணாமலையை குறிக்கக்கூடிய இடம் தான். தாராளமா பண்ணலாம். நீங்க அதை பண்ணிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு சூப்பர். நிறைய கேஸ்ட்ரிக் ஆகக்கூடிய நேரம் இருக்கு கண்ணிக்கு. அதே மாதிரி எலும்பு மஜ்ஜைகள்ல பிரச்சனை வரும். அதனால லெமன் சாதம் நிறைய எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறது என்ன லெமன் எதுக்கு நைவேத்தியம் பண்றோம் காயத்ரி? ஒவ்வொரு சாப்பாடும் கடவுளுக்கு இல்ல, அதை சாப்பிடும் போது அந்த மனுஷனுக்கு அந்தந்த உறுப்புகள் வலுப்பெறும். இப்ப லெமன் சாதம் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு மஜ்ஜை வலுப்பெறும். நம்ம இதெல்லாம் சயின்ஸ். நீங்க சும்மா ஏதோ சாப்பாடு சாமி கேட்டுச்சு அந்த கதையெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது காரணத்தோடு தான் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த லெமன் சாதத்தை நைவேத்தியம் கொடுக்கறது, லெமன் சாதத்தை உட்கொள்ளுதல், அதெல்லாம் சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி தேங்காய் சாதத்தை நைவேத்தியம் கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க இந்த தேங்காய் சாதத்தை கோவிலில் விநியோகம் பண்றது, வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அதை பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாலே செம்மையான டைம் பீரியட். நிறைய மொச்சப்பயிறு இந்த தடவை தானம் கொடுங்க.